ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வார முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணணுமோ அவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கார். இறைவன் உங்களுக்கு அனுகூலம் அனுகிரகம் தோன்றா துணையாக இருந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு அவர் உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத வீடு மாற்றம் இடமாற்றங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் உண்டு. உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விற்பதற்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்கள் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் வேலைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேலையில் என்னெல்லாம் நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கனாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் எதிர்பாராத செய்திகள் ஃபேவரபுளாக வரும். பெருசாக நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் பெரிய லெவலில் ஏதாவது எனக்கு வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க அல்லது என்னுடைய எதிரிகளை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நல்ல வேலையாட்கள், குறிப்பாக ஆண் பெண் வேலையாட்கள் யாரையெல்லாம் நீங்கள் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு எதிர்பார்த்த லேபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் இவ்வளவும் இருந்தால் கூட நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப இந்த வாரம் கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புத பகவான் வருவார். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையே, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களை